ஹாய் யுவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட வெரிமெரி சேனலில் வந்து வீட்டிலையே மைதா மாவில் பிஸ்கட் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நம்ம வந்து வீட்டிலையே வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. சூப்பராக நம்ம வீட்டிலையே நம்ம குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அழகாக ஸ்நாக்ஸ் வந்து இந்த பிஸ்கட் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம அது மட்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் அது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து 1/2 கிலோ மைதா மாவுக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சரியா? அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் சுகர் சேர்ப்போம், சர்க்கரை சேர்ப்போம், அப்புறமா நெய் சேர்ப்போம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணியோட அளவு அதிகமாகி மாவு வந்து ஒரு மாதிரி கிளுகிளுன்னு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம வந்து கடைசியாக இந்த ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து கொண்டு வரணும். அதனால் நீங்கள் வந்து 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கப் தண்ணி போதுமானது. அதுக்கப்புறமா 1 கப்பு சுகர், சீனி, சர்க்கரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு 1 கப்பு வந்து சர்க்கரை. பவுடரெல்லாம் தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து அது கூடவே போட்டுருங்க. சரியா? போட்டுட்டு நம்ம வந்து கடைசியாக இதை வந்து நல்லா கரைச்சி வந்து எடுக்க போகிறோம். அதனால் சுகர் வந்து பவுடர்லாம் பண்ண தேவை கிடையாது, அப்படியே போட்டுடலாம். சரியா? அதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சுகரோடைய அந்த டேஸ்ட்டு வந்து எடுத்து காட்டும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்க்குறோம், சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சால்ட்டு சேர்த்துட்டு சேர்த்துக்கணும், சால்ட்டு சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து கொஞ்சமாக இப்போ காட்டுறேன் எவ்வளவு வந்து சோடா உப்பு வந்து சேர்க்கணும். நம்ம வீட்டில் சோடா உப்பு இருக்கும்ல, சமையலுக்கு அந்த ஆப்ப சோடா சொல்லுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு தான். சரியா? இவ்வளோ தான். ஒரு 1/4 டீஸ்பூன் கூட தேவையில்லை. கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும் சோடா உப்பு. சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஏலக்காவை கொஞ்சம் சுகர் சர்க்கரை போட்டு நான் மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து இது ரொம்ப வாசனையாக நம்ம வந்து அதை பொரித்து எடுக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். சூப்பராக ரொம்ப இருக்கும். அது மாதிரி சாப்பிடும்போது அந்த ஏலக்காவோட அந்த மனம் ரொம்ப நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். டைஜஷனும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஏலக்காய் ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. அதனால் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நல்லா கரைஞ்சிடும். கொஞ்சம் நேரம் இதை வந்து பவுடரெல்லாம் நம்ம வந்து ஆக்கி அது கூட போட்டு கரைக்க வேண்டாம். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இந்த அளவுக்கு கரைச்சி இது கூட நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இல்லை நெய் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நெய் சேர்த்திங்கன்னா இது ரொம்ப வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது கூட நம்ம வந்து இப்போ வந்து மைதா மாவை சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மைதா மாவில் இதுக்கு 1/2 கிலோவுக்கு தான் இந்த எல்லா அளவுமே சொல்லியிருக்கேன். தண்ணி 1/2 கப்பு வச்சா போதும். 1 கப்பு சர்க்கரை போடணும். சரியா? 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கூட தேவையில்லை, கொஞ்சமாக சோடா உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்,
அப்புறமா ஏலக்காய் பொடி. இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸே இவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கூட நல்லா நம்ம வந்து மைதா மாவை கலந்துடலாம். மைதா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக இந்த கோ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, ஸோ அந்த பதத்துக்கு ஆக்சுவலாக இருக்கணும். அந்த பதத்துக்கு இருந்தால் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிஸ்கட் வந்து இந்த மாவை வந்து அழகாக பீஸ் போட்டு கட் பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப கொழன்னு ஆயிடுச்சுனாலும் கண்டிப்பாக அதை வந்து எடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை, சப்போஸ் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இல்லை தண்ணி கம்மியாயிருச்சுனாலும் பயப்பட வேண்டாம். தண்ணி இப்போது சப்போஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு மைதா மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கரெக்டாக அந்த சப்பாத்தி அந்த பதத்துக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. நல்லா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, ரொம்ப ட்ரையாக இருக்குது, அந்த வரமாட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தொளிச்சு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சப்பாத்தி பதத்துக்கு அந்த தொட்டாலே ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக நான் வந்து பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். ஐயோ சப்போஸ் ஏதாச்சும் அளவு மாறிடுமா, அப்படி வராதா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா இதை மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த மாவை வந்து அந்த இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சப்பாத்தி பதத்துக்கு நம்ம வந்து நல்லா மாவை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி, எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து கரெக்டாக அந்த சப்பாத்தி பதத்துக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே பார்த்தா கொஞ்சம் தெரியும் பார்த்தீங்களா. அதனால் எதுவும் பயப்பட தேவையில்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவை நான் கையை வச்சு நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கை வச்சாலே இந்த மாதிரி அழகாக இது உள்ளே போகணும், இப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்து அழகாக கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இதை எடுத்து இப்போ நம்ம இப்போ கையில் இப்படி உருட்டி பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து பாருங்கள் ஒட்டவே ஒட்டலை. பார்த்தீங்களா, ஒட்டவே ஒட்டலை. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த பிஸ்கட் வந்து பீஸ்களை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சில பேக்கரி பெரிய பெரிய பேக்கரிஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ட்ரே மாதிரி வச்சு அதில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை ஃபுல்லாக திரட்டி அந்த தேய்ச்சி விட்டு அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அழகாக பீஸ் போட்டு வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது மாதிரி இல்லை, அதனால் நான் வந்து சப்பாத்தி திரட்டுவோம்ல அந்த கல் தான் எடுத்திருக்கேன். எடுத்து அதில் வந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம வந்து அழகாக சின்ன சின்ன துண்டுகளாக வந்து பீஸ் போட்டுடலாம். ரொம்ப மொத்தாகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து தெரியும் திரட்டும் போதே ஓரளவுக்கு பீஸ் வந்து அந்த அதோடைய தடிமன் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும். சரியா, இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வீட்டிலலாம் வந்து ஷேப்ஸ் வச்சுருப்பீங்கள்ல, இந்த குழந்தைங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா அப்படி அழுத்தி எடுத்தீங்கிற ஷேப்ஸில் கூட அந்த பிஸ்கட் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் ஓகேனா ஸ்கொயர் ஷேப், இல்லைன்னா டைமண்ட் ஷேப், எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து
ரவுண்டாக ஏதாவது ஷேப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதை எடுத்துகிட்டு அந்த ஃபோக் இருக்குல்ல, அதை வச்சு கூட அப்படி அழுத்துனீங்கன்னா அழகாக அதில் ஒரு கோடு கூட அழகாக டிசைன் மாதிரி வரும். அதை மாதிரி கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக குட்டி குட்டியாக நீங்கள் வந்து இந்த திரட்டும் போது கொஞ்சம் அடியில் லைட்டாக அந்த மைதா மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதை திரட்டினீங்க அப்படின்னா இந்த அடியில் வந்து சுத்தமாக ஒட்டாமல் அழகாக வந்து ஈஸியாக அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம அந்த பீஸ் போட்டுட்டு அந்த பீஸை வந்து அழகாக இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்து அதை கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக கையில் பாருங்கள் ஒட்டாமல் அழகாக வருது. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் இதை மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு இதை மாதிரி அழகாக குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. எண்ணெயை ஊற்றி பொரிக்கணும். பொரிக்கும் போது எப்படி வந்து நம்ம வந்து எண்ணெயில் ஊற்றி பொரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இரும்பு கடை, என்கிட்ட இரும்பு கடை இருக்கும். உங்கள் வீட்டிலேயும் இரும்பு கடை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நான் வீட்டில் இருக்கிற நார்மல் கடாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காய்ச்சிட்டோம். கொஞ்சம் இரும்பு கடானால கொஞ்சம் லைட்டாகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து நான் பீஸ் போட்டு எடுத்து வந்துட்டேன். அழகாக ஒட்டாமல் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு 1/2 கிலோ மாவுலேயே வந்து ஆக்சுவலாக நிறைய கிடைக்குங்க. நிறைய பிஸ்கட் கிடைக்கும். அதாவது ஒரு கடையில் விற்கிற அந்த சாக்லேட்லாம் வச்சுருப்பாங்க, அந்த ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஃபோக் வச்சு ரவுண்டாக ஒன்று வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபோக்கை வச்சு லைட்டாக அப்படி அழுத்தி எடுத்தோன்னா அது அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை மாதிரி கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் நிறைய ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆகிட்டோம். மெதுவாக போடுங்க, கையில் பட்டறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக எதில் வச்சுருக்கணும் அப்படின்னா சிம்மில் தான் வச்சுக்கணும். சிம்லேயே வச்சுருங்க. வந்து ஃப்ளேமை வந்து கண்டிப்பாக கூட்டவே கூடாது. எப்போ ஃப்ளேமை கூட்டணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதை அப்படியே விட்டுறணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதை அப்படியே விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அப்படியே எலும்பி வரும் பாருங்கள். எலும்பி வந்தது பார்த்திங்களா, அதை பாருங்கள். நம்ம வந்து அது வரைக்கும் எந்த கரண்டியை வச்சு எதுவுமே கிண்டக்கூடாது. இது மாதிரி இப்படி எலும்பி இதை பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா இப்படி எலும்பி வருது பாருங்கள். எலும்பி வந்ததுக்கு வந்தால் தான் அது வந்து சரியான பதத்தில் கரெக்டாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். பார்த்திங்களா, அது எப்படி எழும்பி வருது பாருங்கள். இப்படி எழும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஒரு இலையாச்சி வச்சு இப்படி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதை கொஞ்சம் அப்படியே கரண்டியை வச்சு நம்ம இப்படி கிண்டி கொடுத்தோன்னா ஈவனாக வந்து அந்த பிஸ்கட் எல்லாமே பூரா வெந்து வந்துடும். இப்போ வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில்
நம்ம வந்து வச்சுக்கலாம். வந்து பாருங்கள், நான் காட்டுறேன். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே ஈவனாக எல்லா இடமும் அப்படியே சவக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே கோல்டன் கலரில் மாற ஆரம்பிச்சு பாருங்கள். காமிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சிடணும், எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அப்படியே எழும்பி வரும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். இது அப்படியே அதுக்கப்புறமா அது ஈவனாக வேகிறதுக்காக கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பிஸ்கட் கலருக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஒயிட் கலர் பிஸ்கட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிறதுக்கு விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது கடிக்கும் போது கடன்னு இருக்கும். ஒரு லைட் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஐயோ அது என்ன வேகாத மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறினோடனே அது வந்து கரெக்டாக இருக்கும். கிறிஸ்பியாக நம்ம பல்லுக்கு கடிக்கிற மாதிரி பிஸ்கட்டை நம்ம கடிக்கும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம வந்து பார்த்திங்களா நல்லா மாறிடுச்சு கலரு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பிஸ்கட்டும் வந்து ஈவனாக வரும், வேகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். எல்லாம் வந்து ஈவனாக கலர் மாறிடுச்சு. மாறதுக்காக தான் வெயிட் பண்ணோம். கலர் மாறிடுச்சு, பார்த்திங்களா மாறிடுச்சு. இனி வந்து நம்ம வந்து இது அவ்வளோத்தையும் எடுத்துடலாம். இந்த மாறிடுச்சு. ரொம்ப ஆனால் வந்து விட்டுறக்கூடாது, அது ரொம்ப கடுன்னு ஆயிரும். இந்த இந்த நிறத்துக்கு லைட்டாக மாறின உடனே நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அதோட எண்ணெய் கொஞ்சம் வடியட்டும். அதே மாதிரி மற்ற எல்லா பிஸ்கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த பிரியிற வரைக்கும் நம்ம அந்த எந்த டிஸ்டர்புமே பண்ணக்கூடாது. அது வந்து அப்படியே விட்டுறணும். அது வந்து இப்போ பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு எழும்பி வரும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து கரண்டியை வச்சு பார்த்திங்களா இப்படி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அது ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த இதை வச்சு நம்ம வந்து கிண்டி கொடுக்கணும். தவிர இதுக்கு முன்னாடி அதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக நம்ம வந்து செஞ்சுருக்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஒரு பிஸ்கட்டை எடுத்து நம்ம பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி பிரிகிற மாதிரி கீரலாக விடுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிஸ்கட் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஈவனாக வந்து கிண்டி இதை மாதிரி பரட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து பிஸ்கட்ஸ் எல்லாமே ஈவனாக நல்லா வெந்து வந்துடும். எல்லா பிஸ்கட்டும் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு உள்ள எல்லாம் வெந்து அழகாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்ஸையும் வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம்.
ரொம்பையும் வந்து ரொம்ப அந்த கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிறதுக்கு விட்டுறக்கூடாது. ஒரு ப்ரௌன் கலர் எல்லாமே ஈவனாக ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாறின உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடி செஞ்சிடலான்னு பார்த்தா ஸோ வந்துட்டாங்க எல்லோரும். கிளாஸ் போய்ட்டு வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும். தவறாம பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் போட்டுருங்க. பாய். இப்படிதான் ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது, பேசாமல் இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பெரிய சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அதிகமாக போட்டுருங்க. மறக்காம போடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் பெரியவனுக்கும் நல்ல வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். நன்றி. இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்ஸையும் வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எல்லா பிஸ்கட்டையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிளேட்டிங் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்துருக்குது. இப்போ நீங்கள் இப்படி உடச்சி பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மொறுன்னு இருக்கும் பிஸ்கட்டு. அதே மாதிரி செம வாசனை. அப்படியே இந்த நெய்யும் இந்த ஏலக்காவும் சேர்ந்து சரியான வாசனை. உடனே சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்குது. ஸோ அதனால் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இன்னொரு கொஞ்சம் கூட சாப்பிட்றலாம். எப்படியும் இது ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு 2 டேஸ்லேயே எல்லாமே பூரா காலி பண்ணிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. சீக்கிரமாகவே தீந்துடும். ஈவினிங் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ், இல்லைன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கட்ஸ் கொடுத்து விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து வீட்டில் ஹெல்த்தியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். எங்களோட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இது இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்லேயே. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள்.